இவ்வினிய காலை பொழுதை இன்னமும் வண்ணமயமாக்கும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் ஹம்ஷாரிணி தவகனின் இந்நிகழ்ச்சியின் நெறியாளர். எப்போதாவது தெளிந்த வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்களா? இங்கே சற்று கடினம்தான், ஆனாலும் நீங்கள் பார்த்திருக்க கூடும். தெளிந்த வானத்துக்கு ஒரு இயல்பு இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் தெளிந்த வானத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது உங்களுடைய தேவையை பொறுத்து தெளிந்த வானம் ஒரு கதை சொல்லும். அம்மாவிற்கு ஆடியையும் வடகத்தையும் காய வைக்க சொல்லும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் கிரிக்கெட் விளையாட சொல்லும். அக்காவுக்கும் தங்கைக்கும் பூமரங்களுக்கு, காய்ந்த பூமரங்களுக்கு நீரூற்ற சொல்லும். பிள்ளை பூங்காவிற்கு நடை போகலாம் என்பான். ஆனால் இங்கே ஒரு எழுத்தாளருக்கு தெளிந்த வானம் பாலையே நிறுவி இருக்கிறது. விந்தையாக இருக்கிறது அல்லவா? பொன்னான இந்நாளில் நாங்கள் அனைவரும் இணைந்திருப்பது கவிஞர் சகியின் தெளிந்த வானம் ஒரு பாலே நிறுவுகிறது எனும் கவிதை நூல் வெளியிட்ட விழாவிற்காக. விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்க வேண்டிய மரபு நமக்கு இருக்கிறது. வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான். வாசிப்பு என்பது வெறும் பக்கங்களை புரட்டுவது மட்டுமல்ல, அது மனிதர்களை, உணர்வுகளை, கலைகளை, வரலாற்றை, தத்துவங்களை, இவை அனைத்துக்கும் மேலான அன்பை அறிமுகப்படுத்துகிறது. இத்துணை மேன்மை பொருந்திய வாசிப்பின் ஆழத்தை வாழ்வில் கொண்ட அன்பரை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். பொறியியல் படிப்புடன் மருத்துவ உற்பத்தி துறையில் தணிக்கையாளராக பணியாற்றும் இவர் கவிதைகளிலும் கதைகளிலும் மனித உணர்வுகளையும் பண்பாட்டையும் தேடும் வாசகி. வாசிப்பு என்னை படைப்பாளியாக்கி இருக்கிறது என்று நம்பிக்கையுடன் சொல்லும் திருமதி கற்பக மீனா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த அழகான நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். என்னை வரவேற்புரையாற்றுமாறு பணித்த மற்றும் குழுவினருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிந்த வானம் ஒரு பாலையை நிறுவுகிறது. ஆகா, என்ன ஒரு ஆழமான உணர்வின் வெளிப்பாடு! இந்த தலைப்பு ஒரு அமைதியான, இறுக்கமான உண்மையை மனதில் நிறுத்துகிறது. வானத்தை நாம் மேலே பார்த்தால் அது எப்போதும் தெளிவாக தோன்றுகிறது. மேகங்கள் விலகிய நீல நிற அமைதி, எல்லையற்ற விரிவு, இருட்டிலும் நம்பிக்கையை பேசும் நிலவு நட்சத்திரங்களின் வெளிச்சம் என எப்படி வகைப்படுத்தினாலும் கவிஞரின் கண்களுக்கு தெளிந்த வானம் சில நேரங்களில் பாலைவனமாகவும் தோன்றுகிறது. வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றினாலும் மனித மனத்தின் ஆழத்தில் சொல்லப்படாத கதைகள் இருக்கத்தான் செய்கின்றன. சிரிப்பின் பின்னால் மறைந்த மௌனங்கள், வெற்றியின் பின்னால் மறைந்த தனிமை பொழுதுகள், வாழ்க்கையின் நடுவே பதுங்கி நிற்கும் பல கேள்விகள் என இவை யாவற்றுக்கும் துணிச்சலாய் பதிலளிக்கிறது தெளிந்த வானம் ஒரு பாலையை நிறுவுகிறது என்ற இந்த நூல். இது வெறும் புத்தகத்தின் பெயர் அல்ல, மனித வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நம்பிக்கையும் வெறுமையும் ஒன்றாக வாழும் அந்த நொடிகளின் மொழிபெயர்ப்பு. இன்று நாம் ஒரு நூலை வெளியிட வரவில்லை, ஒரு சிந்தனையை வரவேற்க வந்திருக்கிறோம். ஒரு எழுத்தாளரின் உள்ளம் வார்த்தைகளாக வடிவம் பெற்று நம்மிடையே நிற்கும் இந்த தருணம் தமிழின் ஓர் அழகிய வடிவம். இந்த அர்த்தமுள்ள நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும், இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய சிறப்பு விருந்தினர், இளன் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் நிறுவனத்தின் நிறுவனர், நமது சிறப்பு விருந்தினர் திரு ஜெயபால் இளங்கோவன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நூலை தீர்க்கமுற துளாவி அறிமுகம் செய்து சிறப்புரையாற்ற இருக்கிற திரு தீபக் மற்றும் அக்ஷய் கல்யாண்குமார் அவர்கள் இருவரையும் வரவேற்பதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தங்கள் இசையால் அறையை குளிர வைத்துக் கொண்டிருக்கும் செல்வன் கீர்த்தி கணேஷ் ஆனந்த் மற்றும் செல்வி ஜானவி ஹரிநாராயணன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள கவிஞர் சகியின் மனைவி திருமதி ஹேமா மற்றும் குழந்தைகள் ஆதித்தன், கயல் ஆகியோரை அன்புடன் வரவேற்கிறோம்.
மேலும் தமிழ் வளர்க்கும் அமைப்புகளை பிரதிபலித்து வருகை தந்து எங்களை கௌரவிக்கும் எல்லோரையும் வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். விழா சிறப்புற நடைபெற பல வகையிலும் பங்காற்றியிருக்கும் உயிரினும் மேலான நண்பர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், உறவினர்கள், முனைவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் வரவேற்று இந்த விழா இனிதே சிறக்க வாழ்த்தி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அன்னையர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிதை நூல் வெளியீடு என்பதால் வரவேற்புரையை கவிதை போல சொல்லி இருக்கிறார் அல்லவா? வருக வருக என்று உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்ற திருமதி கற்பக மீனா அவர்களுக்கு நன்றிகள்.